ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. பரந்தூர் பசுமை வழி விமான நிலையம் அமைக்க ஏகனாபுரம் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை ஏகனாபுரம் கிராமத்தில் நிலம் எடுப்பு அறிவிப்பை நாளிதழ்களில் வெளியிட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பரந்தூர் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த 20 கிராமங்களை உள்ளடக்கி 5746 ஏக்கர் பரப்பளவில் பசுமை வழி விமானம் நிலையம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றன. இங்கு விமான நிலையம் அமைக்கப்பட்டால் குடியிருப்புகள், விளைநிலங்கள், நீர்நிலைகள் உள்ளிட்டவை பாதிக்கப்படும் என கூறி கிராம மக்கள் 700 நாட்களுக்கும் மேலாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தங்கள் பகுதிகளில் விமான நிலையம் வேண்டாம் என கிராம மக்கள் தொடர்ந்து பல கிராம சபை கூட்டங்களில் தீர்மானம் நிறைவேற்றி வருகின்றனர். விமான நிலையம் அமைக்க தேவையான நிலங்கள் எந்தெந்த கிராமங்களில் எவ்வளவு எடுக்கப்பட்டது என வரையறுத்து நாளிதழ்களில் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வந்தன. இந்நிலையில் ஏகனாபுரம் கிராமத்தில் நிலம் கையகப்படுத்துவதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை நாளிதழ்களில் வெளியிட்டுள்ளது. அந்த அறிவிப்பில் ஏகனாபுரத்தில் 152.95 ஏக்கர் பரப்பளவு கொண்ட 6,19,250 சதுர மீட்டர் நிலம் கையகப்படுத்தப்பட இருக்கிறது. நிலம் எடுப்பது குறித்து ஆட்சேபனை இருந்தால் 30 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட அலுவலகத்தில் மனு அளிக்கலாம். குறிப்பிட்ட தேதிக்கு பின்னர் ஆட்சேபனை வரப்பெற்றால் அந்த ஆட்சேபனை நிராகரிக்கப்படும். இந்த ஆட்சேபனைகள் மீது அக்டோபர் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை விசாரணை மேற்கொள்ளப்படும். இந்த விசாரணைக்கு நேரிலோ வழக்கறிஞர் மூலமாகவோ ஆஜராகி வாய்மொழியாகவோ அல்லது ஆவண சான்றுகளையோ ஆட்சேபனைக்கு அடையாளமாக தாக்கல் செய்யலாம் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு ஏகனாபுரம் கிராம மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.